முக்கிய செய்தி. ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிக்குள் நுழைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தானை வீழ்த்தி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியை பொறுத்தவரையில கடந்த ஆண்டு சென்னையில நடைபெற்றிருந்தது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ஒரு விறுவிறுப்பான இறுதிப் போட்டியில இறுதியில இந்தியா வெற்றி பெற்றிருந்தது அனைவரும் அறிந்த விஷயம். அந்த அளவுல 8வது சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டிகள் சீனாவில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஆண்டு சீனாவின் குலுன்பியர் நகர்ல கடந்த 8ஆம் தேதி இந்த 8வது ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பை ஹாக்கி போட்டிகள் தொடங்கியது. இதுல 6 அணிகள் பங்கேற்றிருந்தது. தங்களுக்குள் தலா ஒரு முறை மோதி குரூப் சுற்றிலிருந்து தகுதி சுற்றுக்கு அவர்கள் தகுதி பெறுவார்கள். அந்த அளவுல இந்தியாவுடனான அணியில இடம்பெற்ற ஜப்பான், சீனா, மலேசியாவை ஏற்கனவே இந்திய அணி வீழ்த்தியிருந்தது. குரூப் சுற்றின் கடைசி போட்டி இன்றைய தினம் நடைபெற்றது. பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த ஆட்டத்துல 2-1 என்ற கோல் கணக்குல பாகிஸ்தானையும் வீழ்த்தி அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறது இந்திய ஹாக்கி அணி. அது மட்டுமல்லாமல் இதுவரையில குரூப் சுற்றுல விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று அன்பீட்டனாக தற்போது செமிஃபைனலுக்கு அவர்கள் நுழைந்திருக்கிறார்கள். நடப்பு சாம்பியன் என்ற ஏற்கனவே ஒரு பெருமை இருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கான பலம் வாய்ந்த எதிராளிகளாக பார்க்கக்கூடிய மலேசியா, பாகிஸ்தான் ஆகிய அணிகளை எளிதில் வெற்றி பெற்றிருப்பதால இந்த முறையும் இந்தியா கோப்பையை வெல்லுமா என்ற எதிர்பார்ப்பு ஹாக்கி ரசிகர்களிடையே உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில அன்பீட்டனாக செமிஃபைனலுக்கு தற்போது இந்திய ஹாக்கி அணி முன்னேறி இருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.